Hello friends, நம்ம இன்கார் ஐஏஎஸ் அகாடமியோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 2 கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. இப்போது இருக்க அதோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சொல்லலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம், எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம் அண்ட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் GS1, GS2, GS3, GS4, ஸோ என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் ஆகுது. ஸோ இதுக்கு முதல்ல சிலபஸ் கிளியராக தெரியணும். ஸோ சிலபஸ் கிளியராக தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களுக்கு எந்த பார்ட்டில் வந்து எந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு தெரியும். ஸோ மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னென்னா சிலபஸ் கரெக்டாக தெரியணும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி 2 ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் GS1 பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய கரண்ட் அஃபேர்ஸும் இல்லை. பட் GS2 பார்த்தீங்கன்னா நமக்கு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி இருக்குது. ஸோ BIMSTEC பற்றி இருக்குது. கலரபிள் லெஜிஸ்லேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்து சம் ஸ்பாயில் சிஸ்டம்னா என்ன, ஓகேவா? ஸோ நம்மளது மெரிட் சிஸ்டம் இருக்குது. ஸ்பாயில் சிஸ்டம்னா என்ன, மெரிட் சிஸ்டம்னா என்ன, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு சின்ன குட்டி டாபிக்ஸு இன் எக்கானமியில் பார்க்க போகிறோம். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கில் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ், அதாவது நம்ம டெய்லி பார்க்குறோம்ல மஸ்கிட்டோஸ், அந்த மஸ்கிட்டோஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த செக்யூரிட்டியில் ஜாயிண்ட் லாஜிஸ்டிக் ஹப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பை தேர்ட் பார்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் மும்பையில். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் பைகால் லேக்கில் ஒரு நியூட்ரினோ சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் நியூட்ரினோ, ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் டெமோக்ரஸியில் நம்ம என்ன போலீஸில் என்ன ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பேசிக்காக மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டவுன் டு எர்த் அண்ட் PIB மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம இதை பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாபிக் இஸ் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு டாபிக் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, ஹரியானா கவர்மெண்ட் வந்து சம் ப்ரொவிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா, ஆக்சுவலாக ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்னென்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு சில அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ரூல்ஸில். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயினாக அட்லீஸ்ட் 2 மினிஸ்டர்ஸ், ஓகேவா, அட்லீஸ்ட் 2 மினிஸ்டர்ஸாவது இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் எடுத்துகிட்டு வராங்க, இல்லை ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் எடுத்துகிட்டு வராங்க, இல்லை ஒரு காலிங் அட்டென்ஷன் மோஷன் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மோஷன்ஸ் கொண்டு வரும்போது அட்லீஸ்ட் 2 மினிஸ்டராவது ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி தட், அதே மாதிரி எந்த ஒரு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோ என்ன பண்ணக்கூடாதுன்னா, பேப்பரை டியர் ஆஃப் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜை அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸாக வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர் கொஷின் ஆர் நடக்கும். ஸோ இந்த கொஷின் ஆரில் வந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க தெரியும். ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு, ஷார்ட் நோட்டீஸ், 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஸ்டார்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் த சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸை கேட்கலாம். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ்க்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கொஷின் கேட்கறதா இருந்தாலும் அதுக்கு ஸ்பீக்கரோட பெர்மிஷன்ஸ் இருக்கணும். நாட் ஓன்லி தட், அந்த சப்ளிமெண்ட்ரி கொஷினும் 2 கொஷின் மேலே இருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. அதுவும் மெயின் மேட்டர்ஸை பற்றி பேசக்கூடாது சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரொசீஜரில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வாட் இஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷனும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோலுங்க. என்னென்னா, அதாவது வந்து செகண்ட் மெஜாரிட்டியாக வரவங்க ரூலிங் பார்ட்டிக்கு அப்புறமா, ஓகேவா? அட்லீஸ்ட் அவங்க வந்து என்னென்னா குவாரம், அவங்களோட ஸ்ட்ரென்த்து குவாரமாவது மீட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கவங்கள அப்போசிஷன் பார்ட்டியாக வைப்பாங்க. ஸோ இந்த அப்போசிஷன் பார்ட்டி எதுக்கு இருக்காங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு செக் அண்ட் பேலன்ஸை பற்றி பேசுகிறதுக்காக, டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோரோவர் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் CVC, லோக்பால், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு இவங்க இருந்தால் அது வந்து ஒரு கரெக்டான அப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்ன்றது வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜரில் ஒரு முக்கியமான பாயிண்ட், ஓகேவா? ஸோ இதை தான் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் BIMSTEC, ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் 70th மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கானமிக் கோஆப்ரேஷன் மினிஸ்ட்ரியல் மீட் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம BIMSTEC பார்க்க போகிறோம். BIMSTECனா உங்களுக்கே தெரியும், த பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ்
ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ஏன் வந்து இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு 7 மெம்பர் கண்ட்ரியோட இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, ஸோ எல்லாருமே இதில் இருக்காங்க மெயினாக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இருக்கிறதுலே வேர்ல்ட்லேயே 22% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து கவர் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்னென்னா இந்த 7 மெம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வேர்ல்டு பாப்புலேஷனில் 22% வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து இந்த பே ஆஃப் பெங்காலை சரௌண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ட்ரேட்ஸ் வேர்ல்டோட 1/4 ட்ரேடுமே இங்கே தான் நடக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பிம்ஸ்டெக்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஏன்னா சவுத் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை இதுதான் கனெக்ட் பண்ணுது. மோரோவர் கிரேட் ஹிமாலயாஸ்லேருந்து பே ஆஃப் பெங்கால் வர இருக்க ஆல் த ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெய்பர்ஹுட் ஃபஸ்ட்டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு இதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மோரோவர் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த கோஸ்டல் பாப்புலேஷன்ஸ் ஆந்திர பிரதேஷ், ஸோ தமிழ்நாடு, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், ஸோ எல்லாருமே இந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸுக்கு எக்கனாமிக்கலாக, தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நாட் ஓன்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்ட்ராட்டஜிக்கலாக, ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவோட அதிகமான அசர்ட்டிவ் பவர் வந்து சவுத் சைனா சைடில் வரும்போது ஸோ இதை கார்டெல் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராட்டஜிக்காக மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு, ஸோ நம்ம பக்கத்துலேயே இந்த பே ஆஃப் பெங்காலில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த இடத்துல மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுது. ஸோ இதுதான் பிம்ஸ்டெக்கில் இருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் டெமோக்ரஸி. இதில் நம்ம போலீஸ் ரீஃபார்ம்ஸை ரீசெண்டாக சம் ப்ளீ, அதாவது வந்து என்னென்னா ஒரு ப்ளீ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ளீயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் சார்ட் ஆஃப் அட்வைஸ் டு த போலீஸ். ஓகேவா? போலீஸ் சம் ரீஃபார்ம்ஸ் நீங்கள் பண்ணணும். அது என்னென்னா டிஜிபியோட டிஜிபியை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபிக்ஸிங் டென்யூர், அதாவது என்னென்னா இப்போ அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு, ஸோ அவருக்கு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு மினிமம் டென்யூரை என்ஷூர் பண்ணணும். ஓகேவா? அதில் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரோ எந்த ஒரு மிட்டம் பொலிட்டிஷியனோட இன்டர்வென்ஷனோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு தான் வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு என்ன பண்ணுறோம் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுல இருக்கணுமே தவிர வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன்ஸ், ஸோ அவங்க தான் வந்து இந்த சிவில் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கும். மோரோவர் அவங்களுக்கு அவங்க வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலரபிள் லெஜிஸ்லேஷன். உங்களுக்கே தெரியும் இப்போ கலரபிள் லெஜிஸ்லேஷன் டாபிக்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. கலரபிள் லெஜிஸ்லேஷனாக ஒன்றும் கிடையாது. இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும்னா சம் டைமில் வந்து ஜுடிஷியராக ஆக்ட் பண்ணி என்ன பண்ணணும் லெஜிஸ்லேட்டிவை அவங்களோட வில் பவரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கலரபிள் லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் ஆக்சுவலாக இப்போ வந்திருக்க ஆர்டிகல் 370 வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கலரபிள் லெஜிஸ்லேஷன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் கலரபிள் லெஜிஸ்லேஷன்னா அதாவது எப்போவுமே எக்ஸிக்யூட்டிவ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஜுடிஷியரி மாதிரி என்ன பண்ணணும்னா பொலிட்டிக்கல் வில் லெஜிஸ்லேட்டிவ் வில்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்லை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கலரபிள் லெஜிஸ்லேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது ஏன் இப்போ எடிட்டோரியலில் வந்திருக்குன்னா ஸோ கேரளாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 15 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து சில நேரத்தில் வந்து இவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா ஜுடிஷியரி மாதிரியும் இவங்க ஆக்ட் பண்ணணும், அதை ஏன் இவங்க பண்ணலை, ஸோ கலரபிள் லெஜிஸ்லேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது
ஸ்டாப் த அம்பாசடர்ஷிப் ஃபார் சேல் அப்படி சொல்லிட்டு ஸ்பாயில் சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பாயில் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு எலெக்ஷனில் வின் பண்ண பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சம் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வின் பண்ணுறதுக்காக கேம்பெயின் பண்ணாங்கள்ல அவங்களுக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது வந்து நெப்போட்டிசம், கின் அண்ட் கித்துன்னு சொல்கிறாங்களா, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சம் ரிவார்ட்ஸாக கொடுக்குறாங்க. அது பணமாகவோ வேறு எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் எனிமிட்டி க்ரியேட் ஆகுது. அது இல்லாமல் பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸும் க்ரியேட் ஆகுறாங்க. ஸோ இது மூலயமா வந்து க்ரியேட் ஆகுறனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு சில சர்வீஸை நம்ம அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம மெரிட் சிஸ்டமில் சிவில் சர்வீஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, பேஸ்ட் ஆன் உங்களுக்கே தெரியும் சிவில் சர்வீஸ்னால் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குதுன்னு. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு லெவல்லையும் செக் பண்ணி, ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து மெரிட் சிஸ்டம் தான் நடக்குது. பட் இந்த ஸ்பாயில் சிஸ்டம்ன்றது எங்கே இருக்குன்னா, யூஎஸில் இருக்குது. யூஎஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து வின் பண்ண உடனே அவருக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஆல் ஓவர் ரைட்ஸ் வந்து அவங்களோட யூஎஸ் கான்ஸ்டியூஷனே அவருக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஸ்பாயில் சிஸ்டம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, பிரசிடெண்ட் அம்பாசிடர் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் யூஎஸில். ஓகேவா? நீங்கள் கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னாலும் இதை நீங்கள் இந்த முக்கியமான டாப்பிக்காக எடுத்துக்கலாம். ஏன்னா இது கரண்ட் இஷ்யூவாக வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் இவங்களோட ஆர்டிக்கல் 2ல் செக்ஷன் 2ல் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி இவர் அப்பாயிண்ட் பண்ணுற அந்த அம்பாசிடருக்கு ஈ கேன் கெட் அட்வைஸ் ஃப்ரம் த கன்சென்ட் ஆஃப் செனட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அட்வைஸ். ஸோ அவங்க பண்ண சொல்கிறாங்களா இல்லையோ, அது பர்மிஷன் இல்லை, ஜஸ்ட்டு அட்வைஸ் மட்டும் கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஓகேவா? ஸோ அது இப்படி இல்லைனாலும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அம்பாசிடரை அப்பாயிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவருக்கு தேவையான வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை அவரே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. அது யாராக இருக்கணும்னா, அவரோட எலெக்ஷன் ப்ராசஸில் அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அவருக்கு அம்பாசிடராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான போஸ்டிங்கை அவர் கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு எப்படின்னா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் ஒரு அம்பாசிடருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ரைட்டா? நிறைய பேர் வந்து இங்கே ஃபாரின் சர்வீஸ் வேணும்னே நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. இந்த ஃபாரின் சிஸ்டம் நீங்கள் எடுக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரினுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகல. ஓகேவா? நம்ம ஹோம் கண்ட்ரிக்காக நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க, நம்ம ஹோம் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு எனிமிட்டி இருக்கா அந்த கண்ட்ரியோட, ஸோ அதை எப்படி நம்ம வந்து பர்ஃபெக்டாக அதை கொண்டு வர முடியும். ஸோ பர்ஃபெக்டாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கார்டியலாக கொண்டு வர முடியும். ஸோ இதை மாதிரி யோசிக்கணுமே தவிர, நம்ம போயிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம போய் அங்கே ஜாலியாக இருக்கலாம், ஃபாரினில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் இருக்கவங்களும் கண்டிப்பாக செலெக்ஷன் மோடில் உங்களை தூக்கிடுவாங்க. ஸோ நம்மளோட திங்கிங்லாம் என்ன இருக்குன்னா, பேக்ரவுண்டில் நமக்கு வந்து நம்ம கண்ட்ரி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கண்ட்ரிக்கு என்ன பண்ணணும், சர்வீஸ் மைண்டடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அம்பாசிடரை ஒரு செல்லிங் ப்ராடக்டாக கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நமக்கு மெரிட் சிஸ்டம் தான் சூப்பர். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் பெஸ்ட். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜராக இருக்கட்டும், ஸோ நம்மளுக்கு 3 டைப்பில் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் நடக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ இவ்வளோ நடந்து, ஸோ ஃபாரின் சர்வீஸ்க்கு யார் பர்ஃபெக்ட், ஐஏஎஸ்க்கு யார் பர்ஃபெக்ட், ஐபிஎஸ்க்கு யார் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு போர்ட் டிசைட் பண்ணி, ஸோ நம்மளோட மார்க்கோட வேலிடேட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு அம்பாசிடராக வரவர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாயில் சிஸ்டம் மெரிட் சிஸ்டத்தையும் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வந்து எஸ்டர்டே நியூஸில் நம்ம பார்த்தோம். ஸோ சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் சேவிங்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் அதை இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைக்க மாட்டோம், உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு, ஸோ ஸ்மால் சேவிங்ஸ்லாம் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது என்ன ஆகும்னா எக்கனாமியை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸ்மால் சேவிங்ஸில் தான் நம்மளோட எக்கனாமி முக்கியமாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இதுவுமே இந்த பேண்டமிக் பீரியடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சுச்சுவேஷனில் நம்ம எதையுமே ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ கியூலெக்ஸ் மஸ்கிட்டோனா ஒன்றும் இல்லைங்க, கியூலெக்ஸ்ன்றது நம்ம வீட்டில் காமனாக இருக்கிற ஹவுஸ் மஸ்கிட்டோஸ் தான். ஓகேவா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் பறக்கும். ஸோ என்னென்னா மோஸ்ட்லி டர்ட்டி வாட்டர், அதாவது நீங்கள் கொஞ்சம் வாட்டர் எங்கேயாவது ஸ்டாக்னண்ட் ஆனாலே
ஏன்னா இது ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்னா நமக்கு உங்களுக்கே தெரியும், வேர்ல்டு பாப்புலஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டினா டெல்லி. ஓகே, வேர்ல்டு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி டெல்லி. ஸோ அந்த டெல்லியில் வந்து அப்போ மஸ்கிட்டோஸை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாட் ஓன்லி டெல்லி, நம்ம வீட்டுக்கிட்டேயும் இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் லாஜிஸ்டிக் நோடை வந்து ஒரு ஹப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எங்கன்னா மும்பையில். இது ஒரு தேர்டு ஜாயிண்ட் லாஜிஸ்டிக் நோடு. ஓகேவா? ஸோ இது என்னென்னா மெயினாக அந்த 3 ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ இவங்க 3 பேரையுமே ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி லாஜிஸ்டிக் மூலயமா, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி மாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்மால் ஆர்ம்ஸு, அம்யூனிஷன், ரேஷன்ஸு, ஃபியூவலு, இந்த மாதிரி எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும், அவங்க க்ளோத்திங்ஸு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறது, அவங்கக்கிட்ட சேர்க்கறதுக்கும் ஒரு லீட் சர்வீஸ் கான்செப்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் லாஜிஸ்டிக்ஸ் நோடுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பைக்கால் லேக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைக்கால் லேக்லாம் ஏங்க அதை பற்றி இன்றைக்கி நியூஸில் வந்திருக்குன்னா, கண்டிப்பாக இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், சைபீரியாவில் வேர்ல்டு டீப்பஸ்ட் லேக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து ஒரு வேர்ல்டு பிக்கஸ்ட் அண்டர் வாட்டர் நியூட்ரினோ டெலஸ்கோப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் அது மூலிமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இந்த சவுத் போலில் இருக்க ஐஸ் க்யூப்ஸில் ஸோ நியூட்ரினோ என்ன மாதிரி நியூட்ரினோ இருக்குது, நியூட்ரினோனா என்ன அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக. இது வரைக்கும் என்னென்னா நியூட்ரினோன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ஸோ இது வந்து ஒரு பார்ட்டிக்கல் நம்மளை சுற்றி ஓடிட்டுருக்கு, நம்ம மேலே இடிக்குது, போகுது, வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரம் த பிக் பேங் தியரியிலேருந்தே நம்ம இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வரும். ஸோ அதனால் இந்த நியூட்ரினோனா அதோட முழுமையான கான்செப்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சோட அவுட்கம்மை பொறுத்து நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நமக்கு நிறைய கான்செப்ட் கிடைக்கும்ப்பா. ஓகேவா? ஸோ இப்படியே நீங்கள் ஒரு டெய்லி என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருது, ஸோ இதை வந்து நீங்கள் கேட்டு லிசன் பண்ணும்போது ஹோப் யூ ஹாவ் குட் நாலேஜ் இன் த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் இல்லை, நம்ம இதிலேயே படிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டெய்லி நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். ஸோ பிடிச்சிருந்தா யூ ஜஸ்ட் கமெண்ட். ஓகே, தேங்க்யூ.